அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஹலா கிறிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 2 கொடுக்கப்பட்டிருக்க இயற்கை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற கேட்கிறதா என் குரல் என்ற பாடத்தின் விளக்கம். கேட்கிறதா என் குரல் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்கும்போது, இந்த பாடப்பகுதியில் காற்று உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று காற்று. ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த காற்று நம்மிடம் பேசுவது போன்று ஒரு உரையாடல். காற்று நம்மிடம் பேசுகிறது, அதை பற்றிய விளக்கத்தை நம்மிடம் பேசுகிறது மாதிரி இந்த உரைநடை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அன்பு மாணவர்களே கவனிங்க. நுழையும் முன் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிரின் வாழ்வின் அடிப்படை இயற்கை. நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இயற்கை தான். நமக்கே தெரியும், இயற்கை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. நாம் ஒவ்வொரு நிமிடமும் இயற்கையை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையே இப்போது நீர், உணவு, நீர், உறைவிடம் இதெல்லாம் தான் அடிப்படை. இதெல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னா இயற்கையிலேருந்து தான் நமக்கு கிடச்சிட்ருக்குது. அதனால் நம்ம உயிர் வாழ்வதற்கு அடிப்படையே தான் இயற்கை. இயற்கை நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. நான் நம்பி இருப்பதும் இயற்கை தான், நம்மில் இருப்பதும் இயற்கை தான். நம்முடைய மூச்சுக்கு காற்று, தாகத்துக்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. நமக்கு தேவை என்னது? மூச்சுக்கு நம்ம எதை தான் பயன்படுத்துகிறோம்? காற்று தான் பயன்படுத்துகிறோம். தாகத்துக்கு என்ன குடிக்கிறோம்? தண்ணீரை குடிக்கிறோம். நமக்கு இருப்பதற்கு ஒரு இடம் வேணும், அது நிலத்தில் தான் இருக்கும். ஒளிக்கு யார் வேணும்? கதிரவன் வேணும். இரவு தான் நம்ம லைட்டு போடுறோம், பகலில் நமக்கு கதிரவன். இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்குதுன்னா இயற்கையிலேருந்து தான் கிடைக்குது. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. எல்லாவற்றையும் விட காற்றோட பங்கு மிக மிக கூடுதலானது. இந்த கோடை காலத்தில் நம்ம பார்த்தோம், காற்று வீசலை, எவ்வளோ புழுக்கமாக இருந்தது. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிர் வாழ்வதற்கு, சுவாசிப்பதற்கு எல்லாத்துக்குமே காற்று மிக மிக முக்கியமானது. இயற்கையில் நமக்கு கூடுதலாக உதவுறது இந்த காற்று தான். காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினாள். நம்மளை மெல்ல தடவி சென்றால் அதை என்ன சொல்கிறோம்? தென்றல்னு சொல்கிறோம். தூக்கிட்டு போச்சுன்னா, ரொம்ப எல்லாத்தையும் அடித்து புரட்டிட்டு போச்சுன்னா அதை புயல்னு சொல்கிறோம். இந்த காற்று நம்மக்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. காற்று நம்மக்கிட்ட பேசுது பாருங்கம்மா. மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? காற்று நம்மளை கூப்பிடுது பாருங்க. மனிதா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம இப்படி தேடி பார்க்கணும். ஒரு குரல் கேட்குது, மனிதா. ஆனால் காற்று கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அழைக்கிறது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். காற்று பேசுது, அழகாக சொல்லுது பாருங்கள். இந்த வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீ யாரை தேடுற? மனிதான்னு கூப்பிடு. நீ யாரை தேடுற? உன் மூச்சை உள்ள இழு, வெளியே விடு. நான் தான் காற்று, நான் தான் பேசுகிறேன் உங்ககிட்ட. நீ வாழ்வதற்கு தேவையான நானே உங்ககிட்ட பேசுகிறேன் பாரு. வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். வாழக்கூடிய எல்லா உயிர்களோட உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர. மெய்யினா உடலால் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? அது கேட்குது பாருங்க. வாழும் உயிர்களோட உயிர் மூச்சு நான் தான். என்னை கண்ணாலானா காண முடியாது, உடலால் உணர முடியும். காற்று அடித்தா நமக்கு தெரியும் இல்லை? நல்ல வெயில் காலத்தில் விறுவிறுத்து இருக்கிற வேளையில் அந்த காற்று இதமாக அடிக்கிற நேரம் எவ்வளோ சுகமாக இருக்கான். அதனால் மெய்யால் என்ன செய்ய முடியும்? என்ன உணர முடியும்? என்னால் தான் மழை பெய்யுது, என்னால் தான் பருவமாற்றம். நான் அடித்தா நல்லா என்னோடய காற்று அடிக்கிற வேகத்தை பார்த்தோ, திசையை பார்த்தோ, நேரத்தை என்னால் தான் பருவ மாற்றம் வருது. என்னால் தான் இசை பிறக்குது. என்னால் தான் இலக்கியம். என்னாலும் இலக்கியமும் காற்றை வச்சு நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. இன்னும் என்னை யாருன்னு தெரியவில்லையா? நான் தான் காற்று. பாருங்கள், தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது.